லக்ஷ்மிக்கு பூஜை பண்றோம், ஆனா உலகத்திலே பணக்கார நாடு யாரு? அமெரிக்கா. சரஸ்வதிக்கும் பூஜை பண்றோம், ஆனா எஜுகேஷன் இனோவேஷன்ல டாப்ல இருக்கிறது யாரு? சைனா. விஸ்வகர்மா பூஜையும் பண்றோம், ஆனா ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங்ல டாப்ல இருக்கிறது யாரு? ஜெர்மன். நதியை அம்மா கடவுள்னு சொல்றோம், அதுக்கு பூஜை பண்ணணும்னு லிட்டரா பால் ஊத்துறோம், பூ போடுறோம். மற்ற நாடு அதை வெறும் நதியை பார்க்குறாங்க, அதனால சுத்தமா இருக்கு. நம்மளோடது உலகத்திலே ரொம்ப வேர்ஸ்டான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கு. பூஜை பண்ணால் எல்லாம் நல்லதாக நடக்கும்னா உலகத்தில் நம்ம ரொம்ப பணக்கார நாடாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த நாடாகவும் இருந்திருப்போமே, ஏன் ஆகலை? நம்ம ஒரு பொண்ணை கடவுள்னு பார்க்குறோம், அதே நாட்டில் 15 நிமிஷத்தில் ஒரு ரேப் கேஸ் நடக்குது. இது கல்ச்சரா இல்லை டபுள் ஸ்டாண்டர்டா? ராமருக்கு கிருஷ்ணருக்கும் கோயில் கட்டி கும்பிட்றோம், ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த தர்மம் ராஜதந்திரம் எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ராமாயணம் மகாபாரதம் போன்ற புக்கு படிக்க கொடுத்தாங்க, ஆனால் வெறும் ஆர்த்தி மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். பல பண்டிகைக்கு லக்ஷ்மி விநாயகரையும் சேர்த்து வச்சு கும்பிட்றோம், ஆனால் அது எதுக்கு கும்பிட்றோன்னு தெரியுமா? பல பேத்துக்கு தெரியாது. லக்ஷ்மி செல்வம், விநாயகர் புத்தி. செல்வம் இருந்தால் மட்டும் போதாது, அது கூட கொஞ்சம் புத்தியும் வேணும், இல்லைன்னா அழிஞ்சிருவோம். வேலை இருக்கோ இல்லையோ, எல்லாரும் குழந்தை சாமி கொடுத்த வரோன்னு பெத்து போடுறாங்க. அதனால இந்தியா பாப்புலேஷன்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. அதே சாமி கொடுத்த வரத்துக்கு நரக வாழ்க்கையை காமிச்சிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஜுகேஷன் டெவலப் பண்றேன்னு யாராவது சொன்னா அவனுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. கோயில் கட்டுறேன்னு சொன்னா அவனுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்புறம் எப்படி சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியும்? லிசன், பூஜை தப்புன்னு சொல்ல, ஆனா பூஜை தான் சொல்யூஷன் நினைக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன். அவங்க செய்யறது ஒர்க், டிசிப்ளின், எக்ஸிகியூஷன். நம்ம செய்யறது பிலீஃப், ரிச்சுவல், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ். நாடு பூஜைனால மேலே போகாது, யோசிக்கிற மக்கள்னால தான் மேலே போகும். ஃபர்ஸ்ட் யோசிப்போம், அப்புறம் பூஜை பண்ணலாமே. இங்க சாமியார்கள் சொல்ற பல விஷயம் அந்த கடவுளுக்கே தெரியாது.